இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அமிலா ஆர்கானிக் கார்டன்.com. இந்த பொண்ணு என்னடா நமக்கு வந்து கத்திரி விதை தரேன்னு சொல்லிச்சு. இன்னுமே நிறைய கத்திரி ரகம் வந்து வச்சுருக்கு, நமக்கு தரவேலே நினைக்காதீங்க. லாஸ்ட் டைம் வந்து ஓரளவு ஷேர் பண்ணிட்டேன். 2 ரகங்கள் தான் ஷேர் பண்ணேன். ஒரு சிலருக்கு வந்து 3 ரகங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது என்னுடைய கார்டனில் விட்ட விதைகளையுமே கத்திரி ரகங்களோட மொத்தமாக ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையுமே விதைகள் எடுத்து அதையுமே இந்த வீடியோவில் எப்படி எடுக்கிறது, என்னுடைய கார்டனில் வந்து வந்து கத்திரி ரகம் நான் வந்து விதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ நான் எடுத்த என்னுடைய ரகத்தை தான் நான் வந்து உங்களுக்கு பாட்டிங் மிக்ஸில் போட்டு காட்டியிருப்பேன். நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். எப்படி குட்டி குட்டியாக போட்ட 3 to 4 நாட்கள்லேயே வந்து சீக்கிரமாக முளைச்சிருச்சுங்க. அதுக்கு நீங்கள் எந்த அளவு வந்து பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. கூட உள்ள ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கார்டனிங்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இயற்கையான முறையில் சிம்பிளாக நிறையா சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து நான் வந்து கார்டனிங்கை கொஞ்சம் டெவலப் பண்ண மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு போகிற மாதிரினா நீங்கள் வந்து அங்கங்கெல்லாம் உரங்கள் தேடி அலைய வேணால் நம்மக்கிட்டே கிடைக்கும் பாட்டிங் மிக்ஸு. அதனால நல்லா வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வேர்கள் வந்து நிறைய புதிய வேர்கள், வெள்ளை வேர்கள், செளி வேர்கள் நிறைய வளரும். ஸோ வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும்போது நமக்கு வந்து செடியினுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட பூச்சி விரட்டி எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம போடக்கூடிய அந்த பாட்டிங் மிக்ஸ்னால் செடியில் காய்கள் வந்து பெருசாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம ப்ரூஃபோடே கொடுத்துருப்போம். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து கார்டனிங்கை அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் வெளியில் பை பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் உரங்கள்னா நம்மக்கிட்டே உரங்கள், பூச்சி விரட்டிகள், அதுக்கப்புறம் அந்த ஃபங்கஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஃபங்கஸ் மீன்ஸ் பூஞ்சை தாக்குதலுக்கு, வைரஸ் நோய்க்கு, அதே மாதிரி விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு அதுக்குமே வந்துட்டு இருக்குங்க நம்மக்கிட்ட ஸ்ப்ரே. எல்லாமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்ம வந்து பச்சை கத்திரியில் வந்து பெரிய ரகம், பெருசாக காய்க்கக்கூடியது. நான் என்னுடைய மண் கலவைன்னு புவஸ்திரா போட்டு அப்புறம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய அரிசிகளோட தண்ணி, மாவு தண்ணி, அப்புறம் அந்த மாதிரி சேர்த்து வச்சு அதை நல்லா புளிக்க வச்சு இது மாதிரி தான் செடிகளுக்கு அடியில் கொடுப்பேன். பூச்சி விரட்டின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ சித்ரா ஸ்ப்ரே ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா பூச்சி தாக்குதலுக்கும் சரி நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வைரஸ் நோய்னா அதுக்கு வந்து வேறு ஒரு நம்ம பூச்சி விரட்டி இருக்குது நம்மக்கிட்ட, அதுவுமே கிடைக்கும், வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த விதைகள்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸ் வந்து என்னுடைய அட்ரஸை உங்களுக்கு நான் தருவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன், சரிங்களா? நிறைய பேருக்கு விதைகள் வாங்கி நல்லாவே முளைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஸோ விதைகள் வந்து ஈஸியாக முளைக்கிறதுக்கு நீங்கள் எல்லா சீசன்லேயும் இப்போ தான் புதுசாக கார்டனிங் பண்ணாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். கத்தரி ரகம் எல்லா சீசனுக்கு வரும். அதுவும் சிம்பிளாக உங்களுக்கு போட்ட விதைகள் முளைக்கிறதுக்கு நான் சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிக்சர் தான் ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். மேலேயும் மறுபடியும் நான் கொடுக்குறேன். இந்த பிக்சரில் அது கொக்கோ பீட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து தேங்காய் வாங்கினீங்கன்னா அந்த மட்டையை எடுத்து அதில் அந்த தேங்காய் மட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அந்த தேங்காய் மட்டையை அதில் அந்த நார் வரும். அந்த நாரை குட்டி குட்டியாக நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லை அருவாள் வச்சு கட் பண்ணி நீங்கள் எடுத்து அதை மாதிரி கொஞ்சம் அந்த உதிரியாக அந்த தேங்காய் நார்களை சேகரித்து நீங்கள் அதில் வந்து தண்ணி மட்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலையோ ஒரு சின்ன டப்பாலையோ எடுத்து தண்ணி மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கத்தரி விதைகளை வாங்கி போடுங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு என்ன விதைகள் போட்டாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக முளைப்பு திறன் இருக்கும், நல்லா முளைக்கும். நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய கத்தரி ரகங்கள் எல்லாமே நல்ல சீக்கிரமாக முளைக்கக்கூடியது. தரமான விதைகளை பார்த்தா உங்களுக்கு தேர்வு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ தான் கார்டனிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கத்தரி பிடிக்கும்னா கண்டிப்பாக எல்லா ரகமும் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வெளியில் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பை பண்ணாலும் ஒரே கத்தரி ரகமாக கூட கொடுப்பாங்க சில டைமில். சிலது வந்து நீங்கள் அதிகமாக வாங்கினா கூட முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்காது. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து நம்ம கார்டனிங்கில் தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே நிறைய பை பண்ணுற இடம் தான் அது. நிறைய நமக்கு வந்து தரமான விதைகள் தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வச்சு நான் வளர்த்து என்னுடைய கார்டன்லேயும் நான் கொஞ்சம் விதைகள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் செல்ஃப் கவர் அனுப்பியிருக்கீங்க, ஒரு சிலர் வந்து விதைகளும் அனுப்பியிருக்கீங்க. இன்னும் எனக்கு வரலைன்றீங்க, யாருக்குமே இன்னும் அனுப்பலை. இது கூட வந்து சுரை விதை, பீக்கம் விதை எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வரப்போது. எதிர்பார்த்துட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.